சாரி, இன்றைக்கி வந்து கிளாஸ் வந்து நான் போர்டில் என்னால் எடுக்க முடியல. அதனால் வந்து நான் கோடிங் டேரெக்டாக போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எகைன் நெக்ஸ்ட் நான் கிளாஸ் போர்டில் எடுக்கிறப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவே மேக்ஸிமம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து இதில் கோடிங்கில் நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நார்மலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி HTML ஹெட் யூஸ்வலாக எப்போ க்ரியேட் பண்ண முடியாது க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ahref. இந்த டேக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் HTML-ல. ஸோ இதில் வந்து நம்ம CSS எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஹெச்ஆர்எஃப் அப்படிங்கிறது ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ். நம்ம என்ன லிங்க் கொடுக்க போகிறோமோ அதை வந்து இந்த டபுள் கோட்ஸில் கொடுப்போம். இப்போ இந்த டேக் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் நான் வந்து ஒன்றா டெக்ஸ்ட் கொடுக்கலாம், இல்லை இமேஜ் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஓப்பன் கூகுள்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வேற ஒரு பேஜுக்கு போகும். ஸோ இதுதான் கான்செப்ட் ahref யூஸ் பண்ணுறதுக்கு. லிங்க் கொடுக்குறோம் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓப்பன் கூகுள்னு கொடுத்துருக்கேன். நான் இப்போ லிங்க் அட்ரஸில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு இது ஜஸ்ட் எப்படி வரும்னு மட்டும் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ வந்து CSS ஸ்டைலெலாம் போடுறப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் என்ன பண்ணுறேன், இன்லைன் மெத்தடில் இப்போ கொடுக்குறேன் ஸ்டைல். ஸோ வந்து அந்த டேகுக்குள்ளேயே நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது இன்லைன் மெத்தட். ஹெட் டேக்குள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்னல் மெத்தட். இதே தனியாக CSS ஃபைலில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் மெத்தட். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேக் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபாண்ட் சைஸ் ahref எல்லாமே. ஸோ இது ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணி யூஸ்வலாகவே வந்து இந்த கலரில் தான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ google.com நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ எனக்கு என்ன ஆகும், ஓப்பன் கூகுளில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் சேவ் பண்ணிட்டேன்னு பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்னு மேலே காமிக்கும். இப்போ நான் பாருங்கள் அந்த இடத்துல ஸ்டார் மாதிரி காமிக்கும். அப்படின்னா அந்த ஃபைல் சேவ் பண்ணலன்னு அர்த்தம். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் வந்து போயிடும். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ எனக்கு வந்து அதே பேஜில் ஓப்பன் ஆகுது. பக்கத்தில் இருக்க டேப்பில் நம்ம ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுவோம், லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, டார்கெட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். டார்கெட்டில் _blank கொடுத்தா என்ன ஆகும்னா எனக்கு அதே பேஜில் ஓப்பன் ஆகாமல் பக்கத்தில் இன்னொரு டேப்பில் வந்து எனக்கு அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்க, அந்த பேஜ்லேயே ஓப்பன் ஆகாமல் பக்கத்தில் இன்னொரு டேப்பில் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது யூஸ்வலாகவே நம்ம ahref டேக்கில் நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். இப்போது இதில் CSSல என்னென்ன ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்னல் மெத்தடில் இப்போ நம்ம வந்து ஏக்கு தானே நம்ம வந்து இப்போ ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போது கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் நான் இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக அது மாதிரி ப்ளூ கலரில் தான் இருக்கும் லிங்க் எல்லாமே. ஸோ நான் வந்து வேறு கலர், ஸோ இது வந்து எல்லோ விசிபிளாக இல்லை, நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வேறு கலர் வேணும் லிங்க்குக்கு அப்படிங்கிறப்போ அந்த அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்துட்டு கலரில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். டிஃபால்ட்டாக அது ப்ளூ கலரில் இருக்கும். நம்மளுக்கு வேறு கலர் என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். கலர், க்ரீன் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இங்கே ஒரு ஐக்கான் தெரியுதுங்க இல்லையா, அதாவது வெளியே வந்து மவுஸ் அதுவும் அந்த டெக்ஸ்ட் கிட்டே போகிறப்போ ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து அது ஹெச் ஓவர் அப்படிங்கிறது நம்ம வந்து மவுஸ் பாயிண்ட்டை அந்த டெக்ஸ்ட்டு மேலே வைக்கிறோம் இல்லையா, அது ஹெச் ஓவர். ஸோ மவுஸ் பாயிண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறப்போ அது மேலே வைக்கிறப்போ எனக்கு வேறு கலர் வேணும் அப்படிங்கிறப்போ ஹெச் ஓவர் அப்படிங்கிற நம்ம வந்து ப்ராப்பர் இது கொடுப்போம். இப்போ ஹெச் ஓவர் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மவுஸ் பாயிண்ட்டு இந்த டெக்ஸ்ட் மேலே கொண்டு போகிறோம் இல்லைங்களா, அதுதான் ஹெச் ஓவர். உங்களுக்கு வந்து ஹேண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதோட கலர் நான் ரெட் கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நார்மலாக க்ரீன் இருக்கும். நான் அந்த மவுஸ் பாயிண்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கொண்டு போனால் ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வரப்போ எனக்கு ரெட் கலரில் மாறணும். அப்படிங்கிறதுக்காக ஹெச் ஓவர் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? அந்த மேலே நீங்கள் கொண்டு போகிறப்ப மட்டும் அந்த மவுஸ் பாயிண்ட்டை அந்த லிங்க் மேலே வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து வேறு கலரில் வருது. இப்போ ஆக்டிவ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன்.
இப்போ நார்மலாக க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம மவுஸ் பாயிண்டர் அதுக்கிட்ட கொண்டு போகும்போது ரெட் கலரில் மாறுது. நம்ம அதை கிளிக் பண்ணால் தானே நம்மளுக்கு லிங்க் போகும். ஸோ இப்போ அந்த கிளிக் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறது ஆக்டிவ். அந்த கிளிக் பண்ணுறப்போ எனக்கு வந்து பிளாக் கலரில் மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளாக் கொடுத்துருக்கேன். இப்போது க்ரீன் இருக்குது, மேலே போனும்போது ரெட் இருக்குது, கிளிக் பண்ணும்போது பிளாக்காக மாறி இருக்குது. ஸோ க்ரீன், யூஸ்வலாக க்ரீன் கலரில் இருக்குது லிங்க்கு. நான் மேலே மவுஸ் பாயிண்டர் கொண்டு போகிறப்போ ரெட் கலரில் மாறுது. இதே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த லிங்க்கை அது வந்து எனக்கு பிளாக் கலரில் மாறணும். அதுக்காக தான் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஏல வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கு ஹெச் ஓவர், அதுக்கப்புறம் ஆக்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா கிளிக் பண்ணால் அந்த கலர் மாறும். ஸோ தெரியுத டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? யூஸ்வலாக க்ரீன், அந்த மவுஸ் பாயிண்டரை நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த மவுஸ் பாயிண்டர் அதுக்கு மேலே கொண்டு போகிறப்போ அது ஹேண்ட் சிம்பிளாக மாறுது, அப்போ எனக்கு ரெட் கலராக மாறுது. இதே நான் கிளிக் பண்ணுறப்போ என்ன ஆகுனா பிளாக் கலரில் மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்டிவில் கலர் பிளாக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். எந்த லிங்க் நீங்கள் கொடுத்தாலும் டிஃபால்ட்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அண்டர்லைன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்போ டெக்ஸ்ட் ஹைஃபன் டெக்கரேஷனில் நன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அண்டர்லைன் வந்து போயிடும். யூஸ்வலாக நீங்கள் லிங்க் ஏஹெச்ஆர்எஃப் டேக் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாலும் எந்த டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணாலும் டிஃபால்ட்டாக அண்டர்லைன் பண்ண மாதிரி தான் வரும். எனக்கு அந்த அண்டர்லைன் வேணாம் அப்படிங்கிறப்போ நான் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த அண்டர்லைன் ரிமூவ் ஆயிடுச்சா? ஸோ அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறோம், டெக்ஸ்ட் ஹைஃபன் டெக்கரேஷன். ஸோ இப்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதில் ஸ்டைல் வந்து நான் வந்து ஃபாண்ட் 14 கொடுத்துருக்கேன்னா இதையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டர்னல் மெத்தடில் நான் கொடுக்குறேன். இன்டர்னல் மெத்தடில் இப்போ யூஸ்வலாக டிஃபால்ட்டாக எப்படி இருக்கேன், ஏன்னா நான் வந்து ஃபாண்ட் சைஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் வந்து இதை வந்து மறுபடியும் வந்து இன்லைன் மெத்தடில் டெக் டெக்கரேஷன் கீழே வந்து ஃபாண்ட் சைஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஃபாண்ட் சைஸ் 40 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன், 40 px. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன், நான் இன்லைனில் இருந்ததை ரிமூவ் பண்ணி இப்போ இன்டர்னல் மெத்தட்லேயே நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ மாறிடுச்சு இல்லையா? ஸோ இப்படி தான் இன்டர்னல் மெத்தட், இன்லைன் மெத்தட். இன்லைனுங்கிறது ஹெட் டேக்குள்ளே நீங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணி உள்ள கோடிங் கொடுத்தீங்கன்னா அது இன்டர்னல் மெத்தட். ஸோ இப்போது ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு லிங்க் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து நான் இன்னும் 2-3 லிங்க் யூஸ் பண்ணுறப்போ இங்கே ஏன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா லிங்க்குக்கும் உங்களுக்கு ஒரே கலர் தான் வரும். இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்குக்கு வேறு கலரும் செகண்ட் லிங்க்குக்கு எனக்கு வந்து வேறு கலர் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி இதுவும் நான் கிளாஸில் டீச் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. கிளாஸில் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி நான் கொடுத்த லிங்க் ஓப்பன் கூகுள் அப்படிங்கிறது. இப்போ செகண்டாக ஒரு லிங்க் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் ஓப்பன் ஜிமெயில், ஸோ இது ரெண்டு ஒரே லைனில் வந்துச்சு. நான் 1 by 1 கொடுக்குறேன், அதனால் நான் வந்து பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லிங்க்குக்கும் செகண்ட் லிங்க்குக்கும் நடுவில் நான் பிரேக் டேக் யூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட் லிங்க் வந்து ஃபஸ்ட் லிங்க் அப்புறம் அடுத்த லைனில் செகண்ட் லிங்க் வரும். அதுக்காக தான் பிஆர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். பிஆர் அப்படிங்கிறது பிரேக். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஜிமெயிலுங்கிறது செகண்ட் லைனில் வந்துடும். இப்போது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் டிசைனில் இருக்குது இல்லையா, சேம் கலரில் இருக்குது. எனக்கு அப்படி வேணாம், ஃபஸ்ட் அந்த ஓப்பன் கூகுளுங்கிறது வேறு கலரில், செகண்ட் ஓப்பன் ஜிமெயில் அப்படிங்கிறது எனக்கு வேறு கலரில் வேணும் அப்படின்னா ஏ இருக்கு இல்லையா, ஏ டேகுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். அந்த கிளாஸ் நேமை வச்சுட்டு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஏ கிளாஸில் இதுக்கு ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஏ டேகோட ஏ டேக்குன்னு நம்ம தனியாக ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுதான் ஜிஓஜி. நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் இருக்க லிங்க் இருக்கு இல்லையா, அதுக்கும் தனியாக இன்னொரு கிளாஸ் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஏ இருக்கு இல்லையா, அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு
ஓஜி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லிங்க்குக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம் ஜிஓஜின்னு. ஸோ அந்த லிங்க்கோட நேம் கொடுக்குறேன். ஜிஓஜின்னு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் அந்த டிசைனில் இருக்கும், செகண்ட் ஒனுக்கு அந்த டிசைன் போகாது. ஏன்னா செகண்ட் ஒன்னோட கிளாஸ் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் கூகுள்னு இருக்கிற ஏ லிங்க்குக்கு என்ன நேம் கொடுத்தோம் ஜிஓஜி. ஸோ அந்த ஜிஓஜிக்கு தான் நம்ம இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஜிஎம்க்கு நம்ம டிசைன் பண்ணோம். அதனால் அது மட்டும் ஜிஓஜி எந்த லிங்க்கு கொடுத்துருக்கோமோ அது மட்டும் க்ரீனில் வருது. இப்போ நான் செகண்ட் கிளாஸோட ஜிஎம் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசைன் வந்து இருக்காது, செகண்ட் ஒனுக்கு அந்த டிசைன் போயிருக்கும். ஏன்னா ஜிஎம் அப்படிங்கிறது என்ன, செகண்ட் லிங்க்கோட நேம். ஃபஸ்ட் லிங்க்கோட நேம் ஜிஓஜி, செகண்ட் லிங்க்கோட நேம் ஜிஎம். ஸோ ஜிஎம்க்கு அந்த கலர் டிசைன் எல்லாம் செட் ஆயிரும். ஸோ இப்போ இங்கேயும் ஏக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஜிஎம்னு மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜில் நீங்கள் நிறைய தடவை லிங்க் யூஸ் பண்ணுறீங்க, எல்லா லிங்க்குக்கும் காமனாக எனக்கு ஒரே கலர் தான் வேணும், ஒரே ஸ்டைல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஏங்கிறது யூஸ் பண்ணால் போதும். இல்லை எனக்கு வந்து ஒவ்வொரு லிங்க்குக்கும் ஒவ்வொரு கலர் வேணும், ஒவ்வொரு டிசைன் வேணும் அப்படிங்கிறப்போ ஏ டேக் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு ஏ டேக்குக்கும் ஒவ்வொரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அந்த கிளாஸ் நேம் வச்சு டிசைன் பண்ணணும். இப்போ பார்த்துக்கோங்க, நான் இப்போ ஜிஎம்க்கும் நான் தனியாக ஒரு டிசைன் தரேன், ஜிஓஜிக்கு தனியாக ஒரு டிசைன் தரேன். ஜிஓஜிக்கு பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஃபாண்ட் சைஸ் 18 சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஜிஓஜிங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு லிங்க்கோட டிசைன். ஸோ ஃபஸ்ட் லிங்க்கோட டிசைன் பிங்க்கில் மாறிடுச்சா, ஃபாண்ட் சைஸு உங்களுக்கு வந்து 18 மாறியிருக்கா. ஸோ செகண்ட் லிங்க்கு வந்து ஜிஎம், அது க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஏ லிங்க்குக்கு வந்து நீங்கள் கிளாஸ் நேம் கொடுத்தும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து இன்னுமே புரியும். என்ன டவுட்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் எல்லாரையும் எகைன் நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.